ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூலிகை வேதம் சேனல். இன்றைக்கி நம்ம மூலிகை வேதம் சேனலில் தழுதாழைங்கிற ஒரு மூலிகையை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதான் வந்து தழுதாழை மூலிகை. இந்த இலையை எடுத்து உடச்சிக்கும். ஒரு வாசனை வந்துட்டு ரொம்ப நல்லா வாசனை அடிக்கும். இந்த இலை பாருங்கள், தழுதாழை. தழுதாழை மூலிகை சின்ன வயசில் சளி பிடிச்சிச்சின்னா இந்த இலையை தான் சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு இதை நமக்கு குளிக்க தலையில் ஊற்றுவாங்க. தலை பாரமாக இருந்துச்சுனாலும், தலை ரொம்ப வலிக்குது, உடம்பு வலிக்குது அப்படின்னா இது உடனே சரியாயிடும். அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மருந்து இது. இது தழுதாழை. இது ரொம்ப ஈஸியாக எல்லா இடத்துலையும் வளராது. இது எடுத்து வச்சாலும் வராது. நம்ம இந்த இலையெல்லாம் கொஞ்சம் பறித்து வச்சுருக்கோம். இது எதுக்கு பறிச்சிருக்கோம் அப்படின்னா, மூட்டு வலி தைலம் செய்கிறதுக்கு. மூட்டு வலி தைலம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யும். இதில் மூட்டு வலி தைலம் செஞ்சால் சித்தர்கள் வந்து இந்த மூலிகையை கூட இன்னும் நிறைய மூலிகை இதில் சேர்த்து செய்வாங்க. அது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல தழுதாழை நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு தழுதாழை எவ்வளோ கிடைக்குது எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் இது கிடைக்காது. நம்மளே ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம். நல்லா பாருங்கள், தழுதாழை மூலிகை. இது எல்லாம் மணல் எங்கே வச்சாலும் வராது. இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாறை மண், அந்த மாதிரியான மண்ணில் தான் இது தானாகவே வளரும். அதுவே அதோட இடத்த தேர்ந்தெடுத்து அங்கே வளர்ந்துக்கிட்டு. வேறு எங்கே எடுத்து வச்சாலும் இது வரவே வராது. நிறையா எடுத்து எல்லாத்தையும் பிடிங்கி காலி பண்ண வேணாம். கொஞ்சம் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இதை எடுத்து இடித்து சாறு மட்டும் எடுக்கணும். இதை இடிச்சுட்டு ஒரு 1/2 லிட்டர் சாறு வர மாதிரி நமக்கு இலை இருந்தால் போதும். இதில் மூட்டு வலி தைலம் செய்ய போகிறோம். ஓகே, போதும். நம்ம மூட்டு வலிக்கு தேவையான தைலத்துக்கு தேவையான மூலிகை எடுத்துட்டோம். இதில் ஒரு 1/2 படி சாறு வந்துடும். தழுதாழை இலை. தழுதாழை நல்லா பாருங்கள், இதுதான் தழுதாழை. ஒரு மாதிரி வட்டமாக ஹார்ட் மாதிரி இருக்கா தழுதாழையில். இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம்னு சொல்கிறேன். முடக்குத்தான், அது இங்கேயே இருக்குது. முடக்குத்தான் பார்த்துக்கலாம். முடக்குத்தான் இல்லை, இந்த லாங்கில் இருக்குதுங்க காமிக்கிறேன். முடக்குத்தான். இந்த முடக்குத்தான் இது கூட சேர்க்க போகிறோம். அப்புறம் வேறு என்ன இது கூட சேர்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். வேலி பருத்தி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வேலி பருத்தி, அது கூட இன்னொரு மூலிகை, அதாவது 3வது மூலிகையை இது நம்ம வேலி பருத்தி பார்க்குறோம். இதை பாருங்கள், இது ஏன் வேலி பருத்தி. இதுக்கு வந்து உத்தாமணி அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது. இந்த பஞ்சு வெடித்து இந்த காய் இருக்கு இல்லைங்களா, இந்த காய் வந்து வெடித்து அப்படியே பஞ்சு மாதிரி பறந்து போகும். அதனால் இந்த வேலியில் பருத்தி பஞ்சு மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் வேலி பருத்தி, உத்தாமணி. இந்த இலையை அதே மாதிரி நம்ம கொஞ்சம் சேகரித்து ஒரு 1/2 படி சாறு எடுத்துக்கணும். 1/2 படி சாறுன்னா எவ்வளோங்க, ஒரு 200 மில்லி, 250 1/4 லிட்டர் எடுத்துக்கணும். இதில் எல்லாமும் சமமாக இந்த தழுதாழையும் இந்த வேலி பருத்தி. முடக்கத்தானில் சாறுன்னு அதிகமாக எடுக்க முடியாது, அதனால் அதை
அதை இடித்து நம்ம அப்படியே தான் சேர்த்துக்குவோம். பார்த்துக்கோங்க, ஊத்தாமணி வேலி பருத்தி எடுத்திங்கன்னா அது பால் மாதிரி வரும். இந்த இலையை எடுத்து இடித்தா சாறு வரும். இதில் சும்மா சாதாரணமாக இடித்தாலே போதும், இதெல்லாம் நல்லா சாறு வரும். இதுவும் நம்ம இப்போ 3 மூலிகை பார்த்துருக்கோம். தழுதாழை பார்த்தாச்சு, முடக்குத்தான் பார்த்துட்டோம், வேலி பருத்தி பார்த்துட்டோம். இன்னும் ஒரு மூலிகை நம்ம மஞ்சள் கரிசலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அடுத்த மூலிகை. இது வந்து ஒரு துத்தி வகையை சேர்ந்தது தான். இதுவும் ஒரு துத்தி வகை சேர்ந்து நிலத்துத்தி அப்படின்னு நிலத்துத்தின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை நல்லா பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு மஞ்சள் கலரில் பூ வரும், காய். வீடியோவை நம்ம திருப்பிடலாம். பார்த்துங்க, இதுலேருந்து நம்ம கொஞ்சம் இலை எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வேணால் பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் வந்து சாறு அவ்வளோ வராது. கொஞ்சம் அந்த இலைகளோட போட்டு நசுக்கி கொஞ்சம் லைட்டாக தான் வரும். நம்ம இதுலேருந்து கால் படியெல்லாம் எடுக்க முடியாது. முடக்கத்தான் மாதிரி தான் இது. ஒரு மாதிரினா ஒரு குழப்பாக இருக்கும், ஒரு வழுவழுப்பாக இருக்கும். இதுலேருந்து நம்ம கொஞ்சம் இலையை சேகரிச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம அந்த பெரிய துத்தி அந்த இலையை நம்ம எடுத்துக்கலாம். அதில் இதுலேருந்து கொஞ்சம் இலை உருவி இப்படி எடுத்தால் போதும். அந்த இலை மட்டும் இருந்தால் போதும். நமக்கு லைட்டாக பார்த்திங்கன்னா இந்த காம்பில் ஒரு சொனை மாதிரி தெரியும். உங்களுக்கு தெரியுதா பாருங்கள், ஒரு சொனை மாதிரி இருக்கும். இது ஒரு சிறு துத்தி. ரொம்ப பெரிய மரம் மாதிரிலாம் ஆகாது. இதோட ஹைட்டே இவ்வளோ தான், நம்ம இடுப்பு அளவுக்கு தான் வளரும். சிறு துத்தி. இது சாப்பிட்றதுக்குள்ள மூட்டு வலிக்கு மட்டும் செய்யலாம். நம்ம மூட்டு வலி தைலத்தில் இதுவும் ஒரு பங்கு வைக்குது. அடுத்த ஒரு மூலிகை என்னன்னா நம்ம அகத்திக்கீரை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும். அகத்திக்கீரை அதுவும் நம்ம ஒரு கடையில் நமக்கு கிடைக்கும், மார்க்கெட்லேயே கிடைக்கும். அதை வாங்கிட்டு ஒரு கட்டு வாங்கினா போதும். ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து அதை வாங்கி அதையும் நம்ம இடித்து சாறு எடுத்துக்க போகிறோம். இப்படி எல்லாமே வந்து சாறு வகை தான். 200 கிராம் 200 மில்லியா சாறு வகைக்கு 200 மில்லி சமமாக எடுத்துக்கணும். அது கூட வந்து ஒரு 5 எண்ணெய், ஒரு 4 வகையான எண்ணெய் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னென்ன எண்ணெய் அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று வந்துட்டு கடுகு எண்ணெய், இன்னும் ஒன்று இலுப்பை எண்ணெய். இலுப்பை எண்ணெய் அப்படின்னு எண்ணெய் கடையில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும். இலுப்பை எண்ணெய், அப்புறம் விளக்கெண்ணெய், வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய். இந்த 4 எண்ணெயும் சேர்த்து தான் நம்ம அதை செய்ய போகிறோம். இது எப்படி செய்ய போகிறோம், வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து சித்தர்கள் செய்முறையில் நம்ம செய்ய போகிறோம். சித்தர்கள் எப்படி செஞ்சாங்க அப்படின்னு இந்த மெயினாக இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு ரகசியமாகவே தான் வச்சுருப்பாங்க. மூட்டு வலி தைலத்தை பற்றி பெருசாக சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் மட்டும் தான் சொல்லுவாங்க. இது நான் எப்படி அந்த காலத்தில் பாரம்பரியமாக செஞ்சாங்களோ அதே முறையில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்த இன்னொரு மூலிகை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. அடுத்த வீடியோ வந்து அதெல்லாம் இந்த வயல்லாம் பார்த்தீங்களா, நெல்லெல்லாம் வந்து இடம் இங்கே ஒன்று பாருங்கள், மறு ஊமத்தன் சொல்லுவாங்க. இது ஊமத்தில் ஒரு சின்ன நம்ம மறு மாதிரி இருக்கும். இதுலேயும் இன்னும் ஒரு சின்னது இருக்குது. இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த காய் நம்ம சட்டையெல்லாம் போகும்போது ஒட்டிக்கும். இது ஒரு ஊமத்தை வகை. இது ஒரு ஊமத்தை வகை.
இது இங்கே இருக்கிறதுனால சும்மா காமிக்கிறேன். இது நம்ம அந்த ஆயிலுக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம யூஸ் பண்ணுறது இன்னும் ஒரு துத்தி, துத்தி, பெரிய துத்தி. இது வாங்க அங்கே இருக்குது பார்க்கலாம். ரொம்ப போதராக இருக்குது, பாம்பு பல்பு இது அதுவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி இடங்களில் வரும்போது கொஞ்சம் உஷாராக வாங்க. ஏன்னா ஏதோ எங்கே படுத்துட்டு இருக்கு நமக்கு தெரியாது இல்லையா. நாம மட்டும் எதையாவது பார்க்க போய் அது நமக்கு ஒரு போட்டு வச்சுன்னா பெரிய தலைவலியாக போயிடும். அதனால இருப்பாங்க. இது ஒரு துத்தி. இந்த துத்தி இலையும் நம்ம அது கூட சேர்க்க போகிறோம். இது நீங்கள் எல்லா இடத்தையும் கிடைக்கலாம், எல்லா ஏரியாவிலும் ஈஸியாக கிடைக்கிற துத்தி தான் இது. இது ஒரு வட்ட துத்தி. இது பாருங்க துத்தி. இந்த துத்தியை சாப்பிட கூட செய்கிறாங்க, ஆனால் நம்ம சாப்பிட யூஸ் பண்ண போகிறதில்ல, ஆயிலுக்கு மட்டும்தான். இந்த இலையும் நம்ம கொஞ்சம் சேகரிச்சுக்கலாம். ஒரு 200 மில்லி சாறு வர அளவுக்கு தான் சேகரித்தா போதும். சும்மா ஒரு 2 கைப்பிடி இருந்தால் போதும். இடித்து சாறு எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு நசுக்கி இடித்து சாறு எடுத்தால் போதும். இந்த துத்தியும் நமக்கு தேவை. இதுதான் துத்தி, துத்தி. ஒரு மாதிரி வட்ட காய்கள் இருக்கும். இலையை கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த இலையும் நல்லா பார்த்துக்கணும். இது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். எங்கே நம்ம தடிக்க விடுற இடத்துலலாம் இந்த துத்தி கிடைக்கும். அதனால் இது பிரச்சனை இல்லை. அந்த நிலத்துத்தி தான் உங்களுக்கு கிடைக்காது, தழுதாழ கிடைக்காது. அது கிடைக்கும் போது எடுத்து சாறு எடுத்துக்குங்க. வாங்க நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்.